நம் சூரியன் கருந்துளையாக மாறி நம் பூமியை விழுங்கிவிடுமா? இதற்கு ஆய்வாளர்கள் கூறும் பதிலை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதகுலத்தின் மிகச்சிறந்த அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய பொது சார்பியல் கொள்கையின் இறுதி சமன்பாட்டை வெளியிட்டார். இந்த பிரபஞ்சம் எப்போதும் விரிவடைந்து கொண்டே இருக்கும் என்றும் அதில் கருந்துளைகள் என்ற ஒரு பொருள் உள்ளது என்றும் அந்த கருந்துளைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஈர்ப்பு அலைகள் உருவாகி அது பிரபஞ்சத்தின் எல்லா மூலைக்கும் பரவும் என்று கணித்தார். ஆனால் அந்த விடயங்களை அவரே நம்பவில்லை. இது போன்ற கணிப்புகளை ஒருபோதும் பரிசோதனையின் மூலம் நிரூபிக்க முடியாது என்பதில் ஐன்ஸ்டீன் உறுதியாக இருந்தார். ஆனால் பின்னாளில் வந்த இயற்பியல் ஆராய்ச்சியாளர்கள் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஐன்ஸ்டீனின் கணிப்புகள் முழுவதும் உண்மை என்று பரிசோதனையின் மூலம் நிரூபித்தார்கள். கருந்துளைகள் என்றால் என்ன? ஒரு மரக்கட்டை எரியும் பொழுது வெப்பத்தையும் ஒளியையும் கொடுத்து எரிந்து முடிந்த பிறகு கரித்துண்டுகளாக மாறுவது போல நட்சத்திரங்கள் தன்னுள் எரிபொருள் இருக்கும் வரை அணுக்கரு இணைவு செயல்முறையின் காரணமாக வெப்பத்தையும் ஒளியையும் தொடர்ந்து கொடுத்து அந்த எரிபொருள் முடிந்த பிறகு தன்னுடைய மொத்த தொகுதியையும் சுருங்கி அடர்த்தியை அதிகரித்து கருந்துளையாக மாறும். இந்த நிலையில் கருந்துளைகள் அருகில் செல்லும் எந்த ஒன்றையும் அது எடுத்துக் கொள்ளுமாம். அப்பொழுது நம் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தானே, அதுவும் ஒரு நாள் கருந்துளையாக மாறி நம் பூமியுடன் சேர்த்து மற்ற கோள்களையும் உள்ளே இழுத்துக் கொள்ளுமா என்று சிலர் கேட்கின்றார்கள். ஆனால் அது இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். சூரியனின் நிறையை காட்டிலும் 1.44 மடங்கு பெரிதாக உள்ள நட்சத்திரங்களே கருந்துளையாக மாறும் என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த வானியல் இயற்பியலாளர் சுப்பிரமணிய சந்திரசேகர் என்பவர் 1983ஆம் ஆண்டு நிரூபித்து அதற்கான நோபல் பரிசையும் பெற்றுள்ளார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கருந்துளைகளுக்கு நிறை மற்றும் சுழல் என்று 2 பண்புகள் உள்ளன என்று தனது தோற்றத்தின் மூலமாக நிரூபித்தவர் நியூசிலாந்தைச் சேர்ந்த கணித மேதை ராய் பேட்ரிக் கேர். கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி பல்வேறு நாட்டு விஞ்ஞானிகளை கொண்ட லைகோ ஆய்வக குழுவினர் ஒரு புதிய வகையான அலையை கண்டுபிடித்தார்கள். இதனை ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கொள்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த அலை வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து பூமிக்கு வந்த ஈர்ப்பு அலைகள் என்று தெரிய வந்தது. மேலும் இது 2 கருந்துளைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பிணையும் போது அவற்றிலிருந்து வெளியேறிய ஈர்ப்பு அலைகள் எனவும் அந்த 2 கருந்துளைகள் 36 சூரிய நிறை மற்றும் 29 சூரிய நிறை கொண்டது என்றும் கணிக்கப்பட்டது. இந்த 2 கருந்துளைகள் அருகே அருகே வரும்போது குறிப்பிட்ட கோண உந்தத்தில் ஒரு பொதுவான மையத்தை பொறுத்து பல ஆண்டுகள் சுற்றி வருமாம். ஒரு கட்டத்தில் 2 கருந்துளைகளும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரே கருந்துளையாக பிணைந்து கொள்ளுமாம். ஐன்ஸ்டைனின் சமன்பாடுகள் கணித்த கருந்துளைகளும் ஈர்ப்பு அலைகளும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பரிசோதனையின் மூலம் நிரூபிக்கப்பட்டது. மேலும் கருந்துளைகளின் நிறையோ அல்லது சுழலோ அதிகரிக்கும் பொழுது கருந்துளையின் ஈர்ப்பு விசை அதிகரிக்கும். அதனுடைய நிறையை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சோலார் மாசிவ் கருந்துளைகள். இவை 2 முதல் 100 சூரிய நிறைகளை கொண்டிருக்கும். இரண்டாவது சூப்பர் மாசிவ் கருந்துளைகள் 1000 முதல் சில லட்சம் சூரிய நிறைகளை கொண்டிருக்குமா. எனவே சூரியன் ஒருபோதும் கருந்துளையாக மாற வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.